So hi, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நான் நம்புறேன். So welcome to grand launch of Bigg Boss season 9 Tamil. Oh. Actually இந்த நாளுக்காக வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போடா வந்து Bigg Boss வரும்? எப்போடா நம்ம லைவ் பண்ணலாம்? எப்போடா வந்து திருப்பி நம்ம வந்து அத பத்தி பேசலாம்? ஒரு 100 days journey. So anyways, season 9 இந்த Bigg Boss season 9 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு twist and turn ஓட தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சீசன் 7 இருக்கட்டும் இல்லை சீசன் 8 இருக்கட்டும் ஏதோ ஒரு 5-star ஹோட்டலில் போய் உட்காந்து வந்த மாதிரி தான் கண்டஸ்டன்ட்லாம் போய் உட்காந்து வந்தாங்க, போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாங்க, விளையாடிட்டு வந்தாங்க. பட் ஆனால் இந்த சீசன் அப்படி கிடையாது. இந்த சீசன் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்தெந்த கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க, அப்புறம் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவோமா? வாணி டோன்ட் வரி பிரதர் படித்தாச்சு. பவதாரணி நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் போவீங்க ப்ரோ. நன்றி பவதாரணி, நன்றி. நடந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். டூம் ஜெஃப் நிக் ஓகே. வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கீங்க? கெஸ்மி தெரியாத தலைவரை பேர் சொன்னதான் தெரியும். ஸ்டேட்டஸ் ஹாய் விஜயகாந்த். ஹாய் கேப்டன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே போயிருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ட் யார் யார் ஆர்டர் படி நம்ம பார்க்கலாம். அவங்கள பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் அண்ட் ப்ரீஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு அந்த கஜினி இதை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டே வந்து ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் வந்து ஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து உள்ளே போயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அரோரா சின்செலா. அவங்க வந்து இந்த சீசன் கிடையாது, லாஸ்ட் சீசனில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க. ரியாவோட ஃப்ரெண்டாக வந்து உள்ளே வந்தவங்க. அவங்க லைக் பிக் பாஸ் வெளியே அந்த ஸ்டேஜில் வந்து இருந்தவங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபேமஸ். அது நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. அரோராங்கிற ஒரு பேரை தான் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ பலூன் அக்கான்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுக்கு அந்த பேர் வந்து அவங்களே வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. என்னை பலூன் அக்கா கூப்பிடுங்க அந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு வீடியோவில், நீங்கள் ஞாபகம் இல்லை. பலூன் அக்கா வந்ததில் எங்களை மாதிரி ஒரு சிங்கிள் பசங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம். ஸோ பார்த்து கொஞ்சம் குழுன்னு சொல்லி ஒரு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக வந்து அவங்க உள்ளே வந்தது எங்களை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பலூன் அக்கா, ஐ மீன் டு சே அரோரா, வெல்கம் அரோரா. ஸோ நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 100 நாட்களில் கன்ஃபார்மாக ஒரு 60 நாட்களாச்சும் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிவேஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்டு வரைக்கும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கெலாம் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக அவங்க வரவும் மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க வர்றது வந்து 70 days வரைக்கும் இந்த ஹவுஸில் வந்து சர்வை பண்ணுற அளவுக்கு வந்து அரோரா வந்து இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் சொல்லி ஒன்று இருக்குது. எப்படி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து அமேசானுக்கு வந்து மாதம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து அரோராக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில விஷயங்கள்லாம் போடுவாங்க. அது என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து மாதத்துக்கு 500 ரூபா, 499 rupees அவங்க வந்து பே பண்ணி 499 rupees அவங்கள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதத்துக்கு. 6000 பேர் மாதத்துக்கு அவங்களுக்கு 500 ரூபா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். 30 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு, 30 லட்சம் ரூபா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மூலமாக வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் சம்பாதிச்சிருந்தவங்க தான் அரோரா. அவங்க பிக் பாஸ் வந்த ரீசன் இப்போ அவங்க உள்ளே வந்ததுனால இன்னும் நிறைய பேருக்கு வந்து பலூன் அக்கானா யார் தெரிய வரும். அது தெரிய வர்றதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அந்த 6000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க அப்படி 20,000 மாறுவாங்க. ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இதுக்கு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் பட் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராஃபி அடிக்க மாட்டாங்க. ஆனால் 60 days 70 days வந்து இந்த வீட்டில் அரோரா சர்வை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் பாக்ஸர் அண்ட் ஒரு ஆக்டர். ஹிப்ஹாப் ஆதினா கூட இருந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காரு. அண்டு சுழல் த வார்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டெபியூட் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆக்டிங் கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுழலுங்கிற ஒரு வெப் சீரிஸில் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அரண்மனை 4ல் வந்து ஒரு சின்னதாக ரோல் பண்ணியிருக்காரு. ரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரிக் ஜான்சன்.
அதுதான் ஷார்ட்டாக வந்து எஃப்ஜேன்னு வந்து அவர் வச்சுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. விஜய் பார்வதி பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அவங்கள பிடிக்காது ஆக்சுவலி. அது தெரில, என்னன்னு தெரில, எனக்கு அவங்கள வந்து அவ்வளோவா பிடிக்காது. லிட்டில் பிட் அவே ஃப்ரம் ஹர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஆரம்பித்தாங்க. ரோடாக போய் ஏதோ ஒரு அடல்ட் கண்டென்ட்லாம் ஃபஸ்ட்டு ரோட்டில் போய் கேட்க ஆரம்பிச்சது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அசன் டாக்ஸு, இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ்ன்னு சொல்லி உள்ளே வந்து போலீஸ்கிட்டலாம் போனாங்க. அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்கும் போது எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கரெக்ட் டைமில் இப்போ ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த அடல்ட் டாக்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குக் வித் கோமாளியில் வந்தாங்க. குக் வித் கோமாளியில் வந்து திருப்பி வந்து சர்வைவாங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து உள்ளே வந்தாங்க. ஜீ தமிழில் அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சர்வைவாங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் பிக் பாஸ்ங்கிற இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இட்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல க்ரோத் தான். எனக்கு பர்சனலாக வந்து அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு உமனாக வந்து இந்த மீடியா ஃபீல்டில் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஹையாக வருது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு மதுரை பொண்ணா. ஸோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஆனால் அவங்களோட கேம் பிளே நான் இப்போது சொல்கிறேன், இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகலை. நாளிலேருந்து தான் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் இன்றைக்கி கிராண்ட் லான்ச்சில் சொல்கிறேன், பார்வதியோட கேம் வந்து மட்டமான கேமாக இருக்கும். ஏன்னா நான் சர்வைவாங்கிற ஒரு ஜீ தமிழில் வந்து ஒரு ஷோ வந்திருக்கு. அந்த ஷோவில் வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஒருத்தங்களை வந்து காலி பண்ணுறது தான் அவங்களோட கேம் பிளேவாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சர்வைவா கேமில் அவங்க என்ன ப்ளே பண்ணாங்களோ அதுவே கட் காப்பி வந்து இந்த இடத்துல பிக் பாஸில் பேஸ் பண்ண போகிறாங்க. இங்கே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு வீக்கான பிளேயரை இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட்டத்தில் ஜாலியாக வந்து இருப்பாங்க. அந்த ஒரு கேம், அந்த ஒரு டர்ட்டி கேமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டர்ட்டி கேம். நீ இந்த பிக் பாஸ் விளையாடுறியா, சொல்லுவா விளையாடு, கேங்காக ஃபார்ம் பண்ணி ஒருத்தனை தாக்குறதுலாம் வந்து எனக்கு அது பேசிக்காக பிடிக்காது. ஸோ அது வந்து எனக்கு டர்ட்டி கேமாக தெரியும். அந்த டர்ட்டி கேமை தான் இந்த விஜய் பார்வதி அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வருவோம், நிறைய நாள் வந்து சர்வை பண்ணுவாங்க. சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 80 days பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா 80 days இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா துஷார் ஜெயபிரகாஷ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபாப் டான்சர், மாடல், கண்டென்ட் கிரியேட்டர். இவரை பார்க்கும்போது ஒரு நார்த் ஈஸ்டில் வந்து இருக்கிற ஒரு பையன் நினச்சேன். பட் ஆனால் ஆக்சுவலி தமிழ் பையன் தான் அவர் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வைபு வருது. பட் நல்லா தமிழ் பேசுகிறாரு. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுல் பேபி மாதிரி இருக்கார். ஸோ ஆனால் வாய்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days 30 days இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து துஷார் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருப்பார் சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. சோஃபார் இந்த 8 season பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், துஷார் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்காரு, நல்லா கேம் ப்ளே பண்ணுவார் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் அவரால் வந்து 20-30 daysக்கு மேலே இந்த வீட்டில் சர்வை பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கனிகா. எனக்கு வந்து ஆக்சுவலி கனிகா வந்து ரொம்ப பிடிக்கும். சீசன் 2 வின்னர் அவங்க ஆக்சுவலி குக் வித் கோமாளி. அந்த ஒரு சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். நான் திருப்பி ஒரு குக் வித் கோமாளி ரீவாட்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் பார்க்குற சீசன் 2 தான். ஸோ எல்லா நிறைய சீசனாக இருக்கட்டும், எல்லா சீசனில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனாக வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சீசன் 2 தான். அதில் வந்து ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு குக்குனா அது கன்னி அக்கா தான். ஸோ கன்னி அக்கா இந்த சீசனில் ஒரு கண்டஸ்டண்டாக வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பிங்க. ஏன்னா அவங்க வந்து குக் வித் கோமாளிலையும் சரி ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்களோட கேம் பிளே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்ட் ஹார்ட்டடாக அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட கேமில் அவங்களோட குக்கிங் அந்த இது வந்து குக் வித் கோமாளிலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பிக் பாஸில் வந்திருக்காங்க. ஸோ என்னோட சப்போர்ட் சோஃபார் டே 1 சப்போர்ட் எனக்கு வந்து கனியக்கா சொல்லலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் கனியக்கா. உங்கள்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது குக் வித் கோமாளி ஃபன் ஷோ, ஜாலி ஷோ. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. யூஆர் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர். ஆக்சுவலி சபரிநாதன் நான் சொன்ன பார்த்தீங்களா வாய் இருக்கிற புள்ள பொழைச்சிக்கும்னு சொல்லி. ஸோ சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாரு. ஸோ இவர் வந்து பாய்ஸ் கேட்டகரியில் ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டாக வந்து சபரிநாதன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் நட்பே துணை, அப்புறம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, ஓடு ராஜா, அப்புறம் பாரதி கண்ணம்மா, இந்த மாதிரி சீரியல் அண்ட் பொன்னி சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு சபரிநாதன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாரு, போல்டாக பேசுகிறாரு. அண்ட் சஜஷன் வந்து
வந்து கொடுக்குறாரு. நான் அப்சர்வ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் பேசுகிறாரு அண்ட் அவர் சஜஷன் தராரு. 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேர் இருக்கும்போது அவர் ஒரு சஜஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் அதை கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டாக பாய்ஸ் சைடில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் see அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி. அண்ட் அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார். ஆக்சுவலி ரட்சகன், ஜோடி, ஸ்டார் இந்த மாதிரி வந்து கிளாசிக் படத்தை வந்து கொடுத்தவர். அவரோட ஃபஸ்ட்டு படமே ரட்சகன். அந்த டைமோட ஹையஸ்ட் பட்ஜெட் படம் நாகார்ஜுனா, ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வச்சு எடுத்த ஒரு படம். அவ்வளோவா அது ஓடலை, பட் ஆனால் அது ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஜோடி. நான் வந்து அடிக்கடி ரீவாட்ச் பண்ணுற ஒரு படம் ஜோடி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்தது வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இதுக்குள்ளே வந்து எதுக்கு அவர் வந்திருக்காரு, எவ்வளோ அவரோட படத்தை வந்து டெலிவிஷனில் பார்த்து ஃபோனில் பார்த்து அட்மையர் பண்ணவங்க நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எடுத்த படங்கள்லாம். ஸோ அவர் வந்து கண்டஸ்டண்டாக வந்திருக்காரு. அது ஒரு விதமாக சந்தோஷமாக இருக்குது. பட் எனிவேஸ் பிரவீன் காந்தி சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹவுஸில் வந்து நிறைய நாள் சர்வைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனால் வரப்போகிற வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து அவர் வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. இவர் வந்து அவங்களுக்கு கூட வந்து போட்டி போட்டு அவர் வந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவர் வந்து அடுத்த வாரம் லைக் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அவர் போகலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த எவிக்ஷனில் வந்து அவர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் எனிவேஸ் பிரவீன் காந்தி சார் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து குக் வித் கோமாளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிர்ச்சி எஃப்எம்மில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கோமாளியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க. லாஸ்ட் இயரே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பிக் பாஸ் சீசன் 8 அவங்க வருவாங்கன்னு சொல்லி. பட் சீசன் 9 வந்து அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கெமியை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு லெஜெண்டரி கோமாளி, ஒரு சீனியர் கோமாளிலாம் இருக்கும்போதே வந்து ஒரு டஃப்பாக ஃபைட் பண்ணி ஒரு 8-9 வீக்ஸ் வரைக்கும் அவங்க உள்ளே இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸில் அந்த சண்டை, அந்த சச்சரவு, அந்த குழப்பங்கள், அந்த வாக்குவாதங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் வந்து இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி வர நாட்கள் தான் தெரியும். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் டு கெமி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 days வந்து கெமி இந்த வீட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை சௌந்தரராஜன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ். இந்த பிகில் படம், அப்புறம் வந்து வரலாறு முக்கியம், வரலாறு முக்கியம், அப்புறம் வந்து தீர்க்கதர்சி, அப்புறம் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஆக்ட்ரஸ் ஓகே, அவங்க என்ன இம்பேக்டை வந்து இந்த வீட்டுக்குள்ளே தரப்போகிறாங்கன்னு சொல்லி என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல இது வரைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஸோ ஃபார் ஓகே, ஒரு 30 days 40 days வரைக்கும் இந்த வீட்டில் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆத்திரை. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆத்திரை, நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. அவங்களோட ஏவி பார்த்து நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் டான்ஸர். அவங்க சொல்லும்போது ஸ்டேஜ் ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் அவங்க ஸ்டேஜ் ஏறுறாங்க. ஏன்னா அவங்க தாமரை அக்கா சீசன் 5 நினைக்கிறேன். சீசன் 5 வந்து தாமரைன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு டான்ஸர் வந்து வந்தாங்க, நாட்டுப்புற கலைஞர் சொல்லி. பட் ஆனால் இவங்க வந்து ஒரு திருவிழா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு. அது அவங்களோட கண்ணீர்லேயே வந்து என்னால் பார்க்க முடிச்சுட்டு எங்கே ஆரம்பித்தோம், எங்கே எல்லோரும் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஜுக்கு கீழே. அப்படி இருந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் 1000 பேர் கோடி பேர் பார்த்துட்டு கை தட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க எமோஷ்னலாக வந்து உள்ளே வந்து பேசும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பேரோட நல்ல பணத்தோடு நீங்கள் சம்பாதிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஆல் த பெஸ்ட்கா, நல்லபடியாக பண்ணுங்கள். அவங்களோட பேர் வந்து ரம்யா ஜோ. ரம்யா ஜோ அவங்க தானே அது? ஓகேயா, ரம்யா ஜோ. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். கெட்ட பேரோடு உள்ள வெளியே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் இங்கே இந்த பிக் பாஸ்குள்ளே வந்துட்டிங்களே, ஏதாவது ஒரு சீரியலில் வந்து உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து மாறுது. ஆல் தி பெஸ்ட் ரம்யா ஜோ, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வினோத் குமார்ங்கிற ஒரு கானா சிங்கர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவரை பார்க்கும்போது எனக்கு தெரியல எப்படி வந்து அவர் உள்ளே வந்து இருக்க போகிறான்னு சொல்லி. என்னால் இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு கானா சிங்கர், சோஃபார் நல்லா வந்து பாட்டு பாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, எக்ஸ்ட்ரோவர்டாக இருக்கிறாரு. பட் சில இடத்துல கொஞ்சம் மொக்கையும் வாங்குறாரு.
ஸோ அவர் வந்து கொஞ்சம் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 days சர்வை பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா. ஐ மீன் ஸோ ஒரு குழந்தைய என்ன சொல்கிறது தெரியல, வியானா. ஸோ வியானா அவங்க பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அப்படின்னு சொல்லி பட்டுருந்தாங்க. ஆக்சுவலி க்யூட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு கிரிஞ்சாக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் பையனாக பார்க்கும்போது எனக்கு அது கிரிஞ்சாக தெரியல. பட் ஆனால் நிறைய பேருக்கு அது கிரிஞ்சாக தெரிஞ்சிருக்கலாம். க்யூட்டாக இருந்தாங்க. அது அவங்க கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களா, அந்த ஆட்டிடியூட்டு அந்த குழந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ணாங்க. பட் அவங்களோட முக பாவனத்துக்கு, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு, அவங்களோட அப்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஓவராக தெரியல. அது நேச்சுரலாக வந்து அவங்களுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. அது ஆக்டிங்காக வந்து தெரியல. ஸோ வியானா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ரொம்ப நல்ல வைப்போடு வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட நேச்சர் அதுவாக கூட இருக்கலாம், நான் தப்பு சொல்லலை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 2 கோடி 3 கோடி பேர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்க்குறவங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த சைல்டிஷாக இருக்கிறது, இந்த குழந்தைத்தனமாக இருக்கிறது வந்து எதிர்பார்ப்பாங்களா சொல்லி அது தெரியல. பட் அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சோஃபார் அவங்களோட என்ட்ரி, அவங்களோட ஏவி பார்க்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸுங்கிறது வந்து அதுக்கான இடம் கிடையாது. இந்த க்யூட்னஸ் கிடினஸ்க்கு வந்து அதுக்கான இடம் கிடையாது இங்கே வந்து. பட் ஹோப்ஸோ அவங்க வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க தெரியல, அவங்க கேம் தெரியல. பட் சோஃபார் டே 1 பார்க்கும்போது ரொம்ப கிடிஷாக இருக்காங்க. இது ரொம்ப ப்ரிஷியஸ். நான் ஹோப் பண்ணுறேன் அவங்கள நல்ல பேரோ கெட்ட பேரோ இந்த பிக் பாஸ்க்குள்ளே அவங்க வாங்குவான்னு தெரியாது. பட் இந்த கிடினஸ் மட்டும் அவங்க லூஸ் பண்ணாமல் இந்த பிக் பாஸ் விட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா கிடைக்கிற கேப்லலாம் போட்டு அடிப்பாங்க, இவங்க ஃபேக்காக இருக்காங்க, இவங்க நடிக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ எனிவேஸ் வியானா, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கிடச்சிருக்காங்க டே 1. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் எப்படி கேம் ப்ளே பண்ணுறீங்க, உங்களோட ஃபேன் வந்து கடைசி வரைக்கும் நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லி அது வந்து போக போக உங்கள் கேம் பிளேயில் தான் தெரியும். ஸோ வந்திருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு.